ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வேல். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா ஷார்ட் தமிழ் லெசன்ஸில் உள்ள யூனிட் 1 அத்தியாயம் 1ல் உள்ள மெய்யெழுத்துக்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே சரித்து ஒரு கோடு. நம்ம தமிழில் இப்புக்கு இப்படி 3 கோடு போட வேண்டியிருக்கு. ஆனால் ஷார்ட் பாருங்கள், கீழே சரித்து ஒரே கோடு. இட்டு பாருங்கள், நேராக ஒரு கோடு. இச்சா பாருங்கள், கிராஸில் ஒரு கோடு. ஜேவை பாருங்கள், அதையே கொஞ்சம் அழுத்தி போட்டால் கேவை பாருங்கள், இப்படி வடுக்க வாக்கில் ஒரு கோடை போட்டால் அங்கே உள்ள பார்ப்போம். பேவை பார்த்தீங்களா, இச்ச அதையே கொஞ்சம் அழுத்தி போட்டால் க. அடுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் ஹாஃப் பேஜ் எழுதணும். இப்போ இது ஃபுல் பேஜ் இருக்குதுனாக்கி இதில் நீங்கள் ஹாஃப் பேஜ் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் அது செட் ஆகும், இந்த ஸ்ட்ரோக் செட் ஆகும். இது தெரியாமல் நம்ம அடுத்த லெசன் போக முடியாது. இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. இது தெரியாமல் நம்ம அடுத்த லெசன் போகவே முடியாது. அதனால் இதை ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் ஹாஃப் பேஜ் எழுதி அடுத்த டெஸ்ட் ஆடியோ நான் போடுவேன். அதுலேயும் டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகே கிளியர் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் அடுத்த லெசன் போகலாம். வாங்க இப்போ இந்த அடுத்த ஸ்ட்ரோக்கை பார்ப்போம். ஷேவை பாருங்கள், இது இப்படி மெல்லமாக போட்டால், லைட்டாக போட்டால் ஷேல 2 இது இருக்குது. இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. அதே இது வேவை பாருங்கள், அதே இதை இப்படி அழுத்தி போட்டால் வே. அடுத்து இத்தில் பாருங்கள், இப்படி மெல்லமாக வலது வட்டமாக ஒன்று போடலாம். அதே இது இப்படி அழுத்தி போட்டு, இது மெல்லிய கோடில் இது அழுந்திய கோடில் 2 இருக்குது. மெல்லிய கோடில் 1 இருக்குது, அழுந்திய கோடில் 2 இருக்குது. அடுத்து சே பாருங்கள், இடது வட்டமாக மெல்லிய கோடு போட்டால் அடுத்து சிறப்பு பாருங்கள், சிறப்பில் இது ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் நீங்கள் ஹாஃப் பேஜ் கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ரிமெம்பர் ஆகும். அடுத்து இம்மை தான் மேன்னு சொல்கிறேன். மெய்யெழுத்துக்கள் தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இம் வந்து அதே இது இம்ப பாருங்கள், இம்பனாக்கி அதை அப்படி பெருசாக போடணும். அடுத்து ரெண்டுத்துக்கும் பாருங்கள் மெல்லிய கோடு போடணும். அடுத்து இஞ்சிக்கு பாருங்கள், அதே மெல்லிய கோடை இப்படி ஒரு கோடை போட்டால் இஞ்சி. அடுத்து இங்கு பாருங்கள், நம்ம அந்த நேக்கு இப்படி மெல்லமாக போட்டோமா, அதை கொஞ்சம் அழுத்தி போட்டால் இங்கு. அடுத்து 3 சுழி நாயை பாருங்கள், இப்படி ஒரு கொக்கி போட்டு 3 சுழி நா இப்படி நீங்கள் ஒவ்வொரு இதையும் ஸ்ட்ரோக்கையும் சொல்லி ஹாஃப் பேஜ் எழுதணும். 3 சுழி நா நம்ம அந்த சின்ன பிள்ளைல செக்குடு நோட்டு வாங்கி எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோட்டில் வாங்கி எழுதுனா பெட்டராக இருக்கும் இந்த லெசன்ஸ் முடிக்கிற வரைக்கும். அடுத்து இல் பாருங்க, கீழே இருந்து இப்படி இல். அடுத்து பாருங்க, இப்படி ஒரு கொக்கி மாதிரி போட்டு சின்ன கொக்கி போட்டு அடுத்து இல்லு பாருங்க, அந்த சின்ன கொக்கியை இப்படி போட்டால் அதே கொஞ்சம் பெருசாக போட்டால் இல்லு. சரியா, சாரி, இல்லு பெருசாக போட்டால் இல்லு. அடுத்து இல்லை பாருங்கள், இல்லை இந்த குதிரைக்கு லாடம் கட்டுவோம்ல அந்த மாதிரி இல்லை. அடுத்து பாருங்கள், மேல் நோக்கிய நம்ம இச்சை போட்டோம்னா, இச்சை கீழே பார்த்து போடுவோம், இது மேலே பார்த்து போடுறோம்.
அதை இப்படி மேலே பார்த்து போட்டால் ர. அடுத்து மேலேருந்து கீழே பார்த்து லேக்கு எப்படி போட்டோம், லேக்கு இப்படி போட்டோம். அப்போ இது ரேக்கு இப்படி போடும். சரியா? அடுத்து ஹ. ஹ இப்படி ஒரு வட்டம் போட்டு மேலே, ஒரு வட்டம் போட்டு மேலே, ஒரு வட்டம் போட்டு மேலே. அடுத்து ஷா. ஷா இப்படி ஒரு கொக்கி போட்டு மேலே. அதே தான் ஆப்போசிட்டில் இப்படி ஷா. சா 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 சா. இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் நீங்கள் சொல்லி ஹாஃப் பேஜ் எழுதணும். இப்படி நீங்கள் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் ஆகும். வாங்க நம்ம இந்த புக்கில் உள்ள இந்த கோட்டுக்கு உண்டான இதை பார்ப்போம். இது பார்த்தீங்களா? ப ப ட இச்ச. அதே தான் அழுத்தி போட்டால் ஜ. ர கீழேருந்து மேலே பார்த்து ர க. அடுத்து இந்த வட்டத்தை பார்த்தீங்களா? இது என்ன சொன்னேன்? ல ர ஷ ஷ. அதே தான் அழுத்தி போட்டால் வ வ. அடுத்து ம. அதே கொஞ்சம் பெருசாக போட்டால் இந்த. இது த த. தேல மெல்லமாக போட்டால் த. இந்த சைடு மெல்லிய கூட போட்டால் ச ஷ. இது என்னது? ந ந. அதே இதில் இப்படி ஒரு கோடை போட்டால் இங்கே. அதை இப்படி அழுத்தி போட்டால் கேக் அடுத்தால் வரும்லாங்க இங்கே. சிறப்புலாக்கி இப்படி. இதுதான் பேசிக்கு. இது தெரியாமல் நீங்கள் அடுத்த லெசன் போக முடியாது. அதனால் இதை ஒவ்வொன்றையும் ஹாஃப் பேஜ் கண்டிப்பாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, அடுத்த இதில் கொடுத்துருப்பாங்க ப. ப எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ப. இதை நீங்கள் வாசித்து பார்த்துருங்க. புக்கில் இருக்கிறதனால நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப. டேவை பாருங்கள், ட. இச்சா பாருங்கள், மெல்லமாக போட்டிருக்காங்க. ஜாவை பாருங்கள், ஜ. கேவை பாருங்கள், அலும்பிய இதுக்கு வரக்கூடிய கீழே ஒரு புள்ளி வச்சு காட்டியிருக்காங்க. அடுத்து தேவை பாருங்கள், த. அடுத்து பார்த்தீங்களா? ல. லேக்கு 2. ஏன்னா எதுக்கு இந்த ஸ்ட்ரோக்குக்கு நமக்கு எப்படி வாட்டம் வர்றதுன்னு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிட்டக்காண்டி தான் 2 ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்பீடாக எழுதும்போது நமக்கு எந்த ஸ்ட்ரோக் வாட்டமாக வருதோ அதை வச்சு நம்ம எழுதிக்க வேண்டியதான். ப. அதே தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? க இக் ல சிறப்புல ம இந்த ந. இது பாருங்கள், முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். மெய்க்குறிகளின் நீளம் 1/6 அங்குல நீளத்தில் 4.2 மில்லிமீட்டர். இவ்வளோ தான் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அவ்வளோ அளவெடுத்து போட்டுட்ருக்க முடியாது ஸ்பீடாக. அதனால் நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி ப ட இச்ச ர க எல்லா ஸ்ட்ரோக்கும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த மெய்க்குறிகளுக்கு உண்டான அட்டவணை 1 பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பயிற்சி 1, பயிற்சி 2, இந்த 4 சிறப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமுக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.